சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. நடுத்தெருவில் நிற்கும் எடப்பாடி, ஓபிஎஸ் உடன் இணைந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், பீதி அடைந்த எடப்பாடி பழனிசாமி, அதாவது எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் உடன் இணைந்திருக்கிறார்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை மிக வலுவாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்லலாம். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஓபிஎஸ் உடன் டிடிவியுடன் இணைகிறார்களாம் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுத்தெருவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு. இவர்களை வைத்து தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி நிறைய விதமான காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே கட்சியில் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போயிட்டுருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஓபிஎஸ் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்களை எப்போது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா நீக்கிட்டார். அதாவது நம்ம சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அப்புறமா வைத்தியலிங்கம், ஜேசிடிவி பிரபாகரன், பெங்களூரு புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். சரிங்களா? இப்போ புதியதாக நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், அதாவது எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாகவும் மற்றும் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உட்பட்டு செயல்படாததன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிவிட்டார். இப்போ நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதாவது கட்சியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவிலிருந்து நீங்கி சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்சியில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கழக குரல் எழுந்திருக்கிறதா. இதனால் எடப்பாடி பழனிசாமி திக்குமுக்காடி கொண்டிருக்கிறாராம். இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களாம். இதையெல்லாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக டிடிவிக்கு ஆதரவாக செல்ல உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியை மறுங்கள், ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் படுந்தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம், பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒப்புக்கொள்ளாதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடப்பாடிக்கு எதிராகவும் ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவாகவும் இவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.